ரன்வீர் தானே? பூபதியோட பையன்? உங்களுக்கு அப்படி என் பேர் தெரியும்? அது எனக்கு உன்னோட உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? நீங்க யாரு? என் பேர் நரேஷ், உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட். நீங்க அப்பாவோட ஃப்ரெண்டா? ஏன் அப்பாவோட ஃப்ரெண்ட்? அப்பா கிட்ட இருந்து ஏதாவது செய்தி கொண்டு வந்திருக்கீங்களா? எங்க அப்பாவோட செய்தி வந்துருச்சா? நீங்க எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் தானே? அப்பா கிட்ட இருந்து எதுவும் செய்தி கொண்டு வரலையா? இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? எங்க நான் அது அம்மா, இவர் அப்பாவோட ஃப்ரெண்ட். இவருக்கு என்னோட பேரும் தெரியும். அம்மா, நானும் என் பேரை இவர்கிட்ட சொன்னேன், மீரா பூபதின்னு. இங்க பாருப்பா, நீ உண்மையிலேயே பூபதியோட சிநேகிதனா? ஆமா, என் பேர் நரேஷ். இந்த பேரை நாட்டாம சொல்லி நான் எப்பவுமே கேட்டதில்லையே. நீங்க சமீபத்தில் அவரை சந்திச்சீங்களா? அவரை பத்தி ஏதாவது செய்தி இருக்கா? ஏதாவது விஷயம்? அப்ப எதுக்காக வந்திருக்கீங்க? நான் அவர்தான் சந்திக்கலான்னு வந்தேன். இங்க பாருப்பா, நாங்க இது வரைக்கும் பூபதி வாயால உங்க பேரை சொல்லி கேள்விப்பட்டதே இல்லை. அவரு நிறைய தடவை ஜலந்தர் வந்திருக்காரு, வயலுக்கு நெல் வாங்க. அப்பதான் நான் அவரை சந்திச்சேன். அதுக்கப்புறமா நல்ல நண்பர் ஆயிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாட்டாம நெல்லு வாங்க ஜலந்தருக்கு எப்பவும் போனதில்ல, லூதியானாவுக்கு தான் போவாரு. எனக்கு புரியவே இல்லை, நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? யாருக்காக வந்திருக்கீங்க? என்னங்க உங்களுக்கு லெசி? இல்லம்மா, எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? நீங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தானே, நீங்க லெசி குடிச்சே ஆகணும். சாப்பிடுங்க. முதல் தடவையா மீரா சமையல் கட்டுல இருந்து உன்னை எடுத்துட்டு வந்திருக்கா. ஒருவேளை நீங்க சாப்பிடலனா அப்புறம் மீரா மனசு கஷ்டப்படும். உட்காருங்க. என்னாச்சு? உங்களுக்கு வெள்ளை மீசை வந்துருச்சு.